ஹலோ கைஸ், இன்றைக்கி February 11 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 201 அண்ட் ஆர்டிக்கல் 111. ஸோ இது எதற்காக நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. என்னென்னா ஆளுநர் இப்போ ஏதாவது மசோதா தாக்கல் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆளுநரோட ஒப்புதல் பெற்றாதான் அது சட்டமாகும். இதுவே சென்ட்ரல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றாதான் அது சட்டமாகும். பட் இப்போ நம்ம ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோஸ்ட்லி அதெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, நிறுத்தி வச்சிடுறாரு. ஓகேவா, அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம. ஸோ இதுக்காக ஒரு 2 கேசஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடான விஷயங்கள் விசாரிக்கிறப்ப தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க. அப்போ இதில் நமக்கு இம்பார்ட்டன்டானது இந்த ஆர்டிக்கல் 201 என்ன சொல்லுது, 111 என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்டிக்கல் 201 அப்படிங்கிறது ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதா மீது முடிவெடுக்க வகை செய்யும் அதிகாரம். இப்போது ஒரு மசோதா எல்லாம் ரெடி பண்ணி தாக்கல் பண்ணிவிட்டு ஆளுநரோட ஒப்புதலுக்காக அனுப்புவாங்க. அப்போ ஆளுநர் அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அவர் உடனே ஒப்புதல் கொடுத்து திருப்பி அனுப்பிடலாம். அப்படி இல்லைனா இது மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவார். அப்படி மறுபரிசீலனை செஞ்சு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஒப்புதல் கொடுக்கணும். அதை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா அவர் பிரசிடெண்ட்டோட பார்வைக்காக பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதில் ஏதாவது இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னா திருப்பி ஓகே நீங்கள் அதை மறு ஆய்வு செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி வச்சுருவார். இல்லைனா அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அனுப்புவார். ஓகேவா. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் என்னென்னா ஆர்டிக்கல் 111. பட் இது லோக்சபாவில் எடுக்கக்கூடிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக தான். ஸோ இது கூட ஆர்டிக்கல் 200 ஓகேவா, அதுவும் இந்த மசோதா மீது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி சொல்லக்கூடியது தான். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த அட்வொகேட் ஜென்ரல் இருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ஸ்டேட்டோடது, ஸோ அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மாநாடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில். நம்ம எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்போம், நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஃப்ரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே தான் இந்த ஏஐ மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸோட முதல் இந்திய தூதரகம் எங்கே ஓப்பன் பண்ண இருக்காங்கன்னா மார்சல்ஸ். ஓகேவா, ஸோ இதையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. அடுத்தது ராட்டர்டாம் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டி. ஸோ இது எங்கே நடக்குது, நெதர்லாந்தில். ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்லஸ் அல்கரஸ் அப்படிங்கிறவர். ஸோ இவர் ஸ்பெயினை சேர்ந்த பிளேயர். இவர் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஐவிஎஃப் மூலம் உலகின் முதல் கங்காரு கரு. ஸோ இது எந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ கங்காரு அப்படிங்கிறத வச்சு எல்லாரும் கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ யார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐவிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இது நம்ம டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த ஐவிஎஃப் மெத்தடு. ஸோ இதுலேயே நிறைய இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இன்வெர்ட்டர் ஃபர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயூசிஐ, அப்புறம் கிஃப்ட்டு, ஃபெலோப்பியன் டியூப் மூலமாக இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறப்ப அது படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இஸ்கண்டர் 1000 அப்படிங்கிற ஏவுகணையை எந்த கண்ட்ரி ஏவி இருக்காங்க அப்படின்னா ரஷ்யா. அடுத்தது இந்திய அரசியல் அமைப்பின் பிரெய்லி பதிப்பு. ஸோ நம்ம பிரெய்லி தினம் அப்படிங்கிறது என்னைக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் பிரெய்லி பதிப்பை எந்த ஸ்டேட் வெளியிட்டிருக்காங்கன்னா கர்நாடகா. பட் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிட்டது இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக வெளியிடப்பட்டது. ஸோ கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறது என்னைக்கு அதையும் சொல்லுங்கள். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் டே. ஸோ நேற்று கூட பாலிட்டி கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கான்ஸ்டியூஷன் டே என்னைக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்போது கான்ஸ்டியூஷன் மியூசியம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா சோனிபட், ஹரியானாவில் இருக்கக்கூடிய சோனிபட்டில் தான். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் பார்க் அப்படிங்கிறது புனேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் என்னென்ன லாங்குவேஜில் அந்த கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு ஒரு 2 லாங்குவேஜில் கான்ஸ்டியூஷனை வெளியிட்டாங்க. என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா சமஸ்கிருதம் அண்ட் மைத்திலி. ஓகேவா, சான்ஸ்கிரிட் அண்ட் மைத்திலி, இந்த 2 லாங்குவேஜில் அதோட பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு.
ஸோ இது என்னென்னா வேர்ல்ட் ஆடியோ வீடியோ ஆன் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிறது தான். இது எங்கே நடக்க இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில். ஸோ மே மந்தில் வந்து நடக்க இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்காக வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மையும் பிரசார் பாரதி அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட் இது இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேவ்ஸ். அடுத்தது 8வது பரீட்சா பே சர்ச்சா. ஸோ இது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரை தான். இது 8th எடிஷன் எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில். அடுத்தது தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையம். இதுக்கான சட்டம் இயற்றப்பட்டது 1993. இந்த ஆணையம் எப்போ நிறுவப்பட்டிருக்கும்னா 1994 ஆகஸ்ட் 12. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஏன்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது, அதனால இது ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சஃபாய் கரம்சாரி. ஸோ இந்த நேம் கேட்டாலும் அது வந்து துப்புரவு தொழிலாளர் ஆணையம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது உலகின் மிகப்பெரிய ஜூமூர் நடன விழா. ஸோ இது எங்கே நடந்துச்சு? அசாமில் நடந்திருக்கு. அப்போ ஜூமூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா அசாம். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோன் 2025. இது வந்து ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான். எங்கே நடந்துச்சு? ராஜஸ்தானில். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னா இந்தியாவுக்கும் எஜிப்துக்கும் இடையில. சாகித்ய அகாடமி விருது 2024. ஸோ டோக்ரி மொழிக்காக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமன் அரோரா அப்படிங்கிறவருக்கு. ஸோ நமக்கு தெரியும் அட்டவணை 8. ஸோ ஷெட்யூல் 8ல் வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் இந்த டோக்ரி மொழி. அண்ட் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி, ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா, போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி எல்லாம். ஸோ இதுக்கான அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஷெட்யூல் 8ல் இந்த டோக்ரி லாங்குவேஜ் வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஓகேவா ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு நம்ம சாகித்ய அகாடமி வந்து இப்போது தமிழுக்காக அந்த வஉசி, ஸோ அவரோட அந்த 1908 இல்லையா, அந்த புத்தகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதையும் ரீகேப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் February 11. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா அன்பேக்கிங் ஸ்டெம் கெரியர் ஹெர் வாய்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது யுனானி தினம் February 11. உலக நோயுற்றோர் தினம், அதுவும் February 11. பாதுகாப்பான இணைய தினம், அதுவும் February 11. ஓகேவா. ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஆர்டிகல் 201(1) ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் இல்லையா, குடியரசுத் தலைவர் எடுக்கக்கூடிய அவருக்கான அந்த அதிகாரங்கள் மசோதா மீது, அதே போல் ஆளுநருடைய அதிகாரங்கள். ஏஐ மாநாடு ஃப்ரான்ஸில் நடக்குது. ஃப்ரான்ஸோட முதல் இந்திய தூதகம் மார்சலில் ஓப்பன் பண்ண இருக்காங்க. ராட்டர்டாம் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டி நெதர்லாந்தில் நடந்துச்சு. அதில் வின் பண்ணது கார்லோஸ் அல்கராஸ். ஐவிஎஃப் மூலம் உலகின் முதல் கங்காரு கருவை மேக் பண்ணது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா. இஸ்கண்டர் 1000 ஏவுகணை ரஷ்யாவோடது. இந்திய அரசியலமைப்பின் பிரெய்லி பதிப்பு கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, நடக்க இருக்குது. 8வது பரீட்சா பே சர்ச்சா நியூ டெல்லியில் நடந்துச்சு. தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையம் 1994 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. உலகின் மிகப்பெரிய ஜுமூர் நடன விழா அசாமில் நடந்துச்சு. சைக்ளோன் 2025 அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடைபெற்ற ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், கூட்டு இராணுவ பயிற்சி. சாகித்ய அகாடமி விருது 2024 டோக்ரி மொழிக்காக யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா சமன் அரோரா. அறிவியலில் பெண்கள் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம், அப்புறம் யுனானி தினம், உலக நோயுற்றோர் தினம், பாதுகாப்பான இணைய தினம். ஸோ இந்த 4 டேயுமே இப்போ தான் அப்படின்னா February 11. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி செகண்ட் கிளாஸ் 2 அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.